நீ ராத்திரி எங்க போனேன்னு உங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனேன். அவ விட மாட்டேன்டா, அதனால அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லுவேன். சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டைமண்ட் பீச்சுக்கு போலாமா? விடுங்க. அடுத்த வாரமும் போலாம். நிறுத்துப்பா. இல்ல சார். என்ன சார், எங்க போய் இங்க வந்துக்கிறீங்க? 5 ரூபாய் கொடுக்குறீங்க. எடு சார், 18 ரூபாய். என்னப்பா பேசும்போது குடுக்கறத கூட நீங்க தயார் பண்ற? அதானே, ஒரு ரிக்ஷாவுக்கு நீ வச்சதான் ரேட்டா? நீங்க எதுக்கா ரேட் வைக்கிறீங்க? நாங்க வைக்க கூடாதா? நீ எங்கெங்கயோ போற, அடி பின்னிடுவேன். சாவகாசமா பின்னலாம். நைனா முதல்ல 18 ரூபாய் கொடு. குடுக்கலன்னா என்னையா செய்வ? இன்னும் செய்வேனா? உங்க 2 பேத்தையும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டும் போவேன். அங்க நீங்க 2 பேரும் எப்படி ஜோடி சேர்ந்துக்கினீங்கன்னு அவங்க விசாரிப்பாங்க. தேவைதானா கண்ணு? என்னங்க, பணத்தை கொடுத்து தொலைங்க முதல்ல. இந்தா, உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். டேய் சர்தான் போடா. டேய், உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பாத்துருப்பேன். போடா. என்னடா இதுக்குதான் ரிக்ஷா வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ ஒண்ணு, ரிக்ஷாக்காரங்களே எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க. நமக்கு மாட்டினவன் இப்படி. ஏறங்கப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபாய். இந்த 4 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மாச்சறேன். இந்தப்பா இல்ல பஸ்ஸுப்பா. 1 ரூபாய்க்காக ரோட்டை கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டுறாத. 1 ரூபாய் உங்ககிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்கோ. இந்த கோயில்சாமி சீமாண்டா எவனை என்ன அசைக்க முடியாது. எவனாவது என் தொழிலுக்கு கேவலம் உண்டாக்குறன்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதோ படுத்திருக்கிறார என் நைனா, அவர் என்ன பரம்பரை. கையில கம்பெடுத்து சுத்துறாருன்னா உசு உசுன்ற சத்தம் இடியப்ப கிராமணி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும். கையில கிளவுஸ மாட்டினு இடி இடின்னு இடிச்சாருன்னா இருசப்ப கிராமணி தெரு வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தோடானா. பரம்பரை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன ஆயி போச்சு மாமா? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அன்னைக்கு பிராத்தல் கேஸுங்களை ஏத்தின்னு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்கள பாக்கும்போது அப்படின்னு தோணல மாமா. ஃபேமிலி பொண்ணாட்டா இருந்துச்சு, அதான் இங்கே சாவடா கைதன்னு விட்டுட்டு வந்திருப்பேன். என் சம்சாரத்தோட தம்பியாச்சே, இந்த சீமா கோயில்சாமியோட பேர் கெட்டு போயிடுமே நினைச்சு பணத்தை கட்டி கூட்டியாந்த. இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் மாமா. அஞ்சல கூட்டிங்களாப்பா? கலெக்ஷன் வாங்கிக்கமா. கலெக்ஷன் எடு. இன்னைக்கு வரவில்ல, எல்லாமே செலவுதான். ஏன் கலெக்ஷன் டல்லு. ஏன் டல்லு? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு கண்டடம்லாம் பாம்பு வச்சுக்கிறாங்கன்னு வதந்தி. ரோட்ல ஜனமே இல்ல, ஆராய்ச்சி போறது. சும்மா கதை விடாத. ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம். பேசினதுக்கு மேல 5-10 புடுங்கி இருப்பான். இன்னைக்கு இது போதுன்னு நினைச்சு கஞ்சா ஜிஞ்சர் அடிச்சு எங்கேயோ தூங்கி இருப்ப. இத பாரு, இன்னைக்கு டல்லான கலெக்ஷனை நாளைக்கு ஃபுல்லாக்கி காட்டணும். இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது, மாடு மேய்க்க வேண்டியதுதான். நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்க நட லுக்கு கொடுக்குற. போடா வெளியா. இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா? கேசவலு, முருகேசன், ராமசாமி, மாரி. முதலாளி யாருமா? மாரிப்பா. அடேடே, மாரியா? வாப்பா மாரி. முதலாளி வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன் எல்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை 10 ரூபாய். இந்தாமா. இந்தாங்க இன்னும் 10 ரூபாய். இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மியாகிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி, என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள். எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த பேட்டைக்கு என்னை வரவழைத்த அன்பு சகோதரன் மாரி அவர்களே, மகளிர் அணி தலைவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தாராளமாக கிடைப்பது எப்போது? இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது? ஏழை அழுத கண்ணீர் கூறிய வாளே ஆகும். அவர்கள் கண்ணீர் மாறா. என் உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன்.
ஏங்க அஞ்சல முதல் பொருள் கரெக்ட் ஆவிங்கிறார் அது என்னடி ஒருவேளை செத்து போன அப்புறம் ஆவியா வந்து மிரட்டாவே என்னவோ அமைதி. இதை இருக்கிறாரே மாறி, இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை, குப்பையிலே கண்டெடுத்த கோமேதகம். இவரை போன்ற உண்மை தொண்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் போன்ற தலைவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்று கூறுகிறேன், அன்பு சகோதரன் மாரிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இன்னும் பேச இருக்கிறேன். இருந்தாலும் வெள்ளத்தில் வெந்து கொண்டிருக்கும் பாமர மக்களை சந்திக்க இருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டேய், ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியுமுன்னே. என்னது நம்ம கிட்டயா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன்னு. அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமா சொல்ல. சரக்கு வெள்ளைக்காரங்காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளைக்காரனை விரட்டினீங்க? வெள்ளைக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி. நல்லா சொல்லு. யாரியாது? ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்போ உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40லயே போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு எல்லார் கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கையா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. என்னடா நடு வீட்டுல வந்து ஒத்த கால்ல நிக்கிற? எங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது என்ன ரிக்ஷா ஸ்டாண்டா இல்ல சந்தை கடையா? என்ன கேட்டானுங்க? ஒண்டி கட்டையாகிறிய ஏதான கல்யாணம் பண்ணி கூடாதான்னு கேக்குறானுங்க. பரவாயில்லையே, சட்டசபை மாதிரி நல்லாவே கேள்வி கேட்கறானுங்களே. நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதானடா. யாராவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இது யாராவது ஒரு பொண்ணா? ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மக அஞ்சல இருக்கும்போது நான் ஏன் வேற பொண்ணு பார்க்கணும்? கிரியோலத்து பூனை கையில கொடுக்கறது சரியில்லை. ஏ கேவா, சொந்த அக்கா பொண்ணு கேக்குறவன் பூனையா? யமனுக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மியாகுது. ஏன்? எப்போ போக வேண்டிய உசிரை இன்னும் விட்டு வச்சுக்கிறானே. மாமா, உன் பொண்ணை எனக்கு கொடுக்க போறியா இல்லையா? என்கிட்ட கேட்டா அது அஞ்சல கிட்ட கேட்கணும்டா. அவ ஓகே சொன்னாள்னா அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு அவளுக்கு கல்யாணம். அஞ்சல மாமாவும் தாத்தாவும் சம்மதிச்சிட்டாங்க, நீ தான் சம்மதிக்கணும். எதுக்கு? எதுக்கு? அவங்க அம்மா சாகும்போது என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லிச்சு? என் மக அஞ்சலைய என் தம்பி கஜாவை தவிர வேற யாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேர்த்துச்சுல. சாப்பிடுறவங்க எதையாவது சொல்லிட்டு செத்துருவாங்க. இருந்து வாழறவங்களுக்கு தானே இருக்கு கஷ்டம். எனக்கு என்ன குறைச்சல? உனக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆனா எனக்கு பிடிக்கலையே. ஏன் இந்த பேட்டையில வேற எவனா மனசை புடிச்சானா? அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்காம வேற எந்த சோமாரி கேட்பான்? எந்த மாதிரியோ கட்டுறா, அத பத்தி உனக்கு என்ன? நான் தான் முறை மாப்பிள்ள, என்ன தவிர வேற ஒருத்தன் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். தாலி கட்டுறது நீ பார்த்ததே இல்லையா? மோளம் கொட்டுவாங்க, ஐயர் வந்து மந்திரம் ஓதுவாரு, அப்போ ஒருத்த வந்து தாலி கட்டுவா. அப்போ உனக்கு சொல்லி அனுப்புறேன், நீ வந்து பாரு. என்னையாச்சு? ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சு சார். ஃபேன் பெல்ட் அறுந்து போச்சா? ஐயோ, ஷூட்டிங்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, போகணுமே, என்ன பண்றது? ரிக்ஷா ரிக்ஷா இல்லப்பா, இல்ல இந்த பாரு, நான் ரிக்ஷால போறேன், நீ வண்டியை பார்த்து எடுத்து விட்டு. சரி சார். இந்த அடையார் போர்டுக்குள்ள இப்படி ஷூட்டிங் நடக்குது, அங்க போப்பா. சரியா உட்காருமா. ஏன் சார், குழந்தை சினிமாவில் நடிக்குதா? இல்ல, ஷூட்டிங் பார்க்க வர்றான். பின்ன நீங்க நடிக்கிறீங்களா? இல்லப்பா. பின்ன என்ன பண்றீங்க? டைரக்ட் பண்றேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? அதான் டைரக்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேக்குறீங்க? அதுக்கு இல்ல, சாப்பிடுற அளவுக்கு அதுல உங்களுக்கு வருமானம் வருதான்னு கேட்டேன். சில சமயங்களே நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் சார். சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளியே விடுறீங்க. ஒரு தடவை என்ன, 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளியே விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல அது ஒரு மாதிரியா இருக்கு? இங்கதான்ப்பா வண்டியை நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா. அப்படி வண்டியை ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார்.
இந்தா வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி வரட்டுமா? வாங்க சார். வரேன். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். புடிச்சா? ஐயோ பாவம். ஏன் சார் ரிக்ஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன ரிப்பேர். நம்ம ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டாங்களா? எங்கள் தலைவர் நான் கண்டிப்பா சௌக்கியமா? ஓகேங்க. உனக்கு பேர குழந்தை பிறந்துச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பேர் வச்ச? வச்சுட்டேங்க. மாத்தி சிங்கப்பூர்னு வை. அதாங்க ஊர் பேரை சொல்றீங்க. நீ மட்டும் லோக்கலா பழனி சிதம்பரம் வைக்கல, அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வையா. அப்படியே செய்யுங்க. நிறுத்துப்பா. ஆமா சரோஜா, வணக்கங்க. குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? ஆமா. அந்த குழந்தைய தான் கேட்டேன். சௌக்கியமா? போ போ போ. வணக்கம் தலைவரே. வணக்கம். அட கர்ப்பையா, வணக்கம். உன் மவனுக்கு லயன்ஸ் கிளப்ல கால் பிக்ஸ் பண்ண சொன்னனே, கிடைச்சதா? கிடைச்சுங்க. திருத்தமா சொல்லு. ஏன் சத்தம் போட்டு சொல்ற? முள்ளமா சொல்லு. போ போ. ஏமா தொழில் ஒழுங்கா நடக்குதா? புண்ணியத்தில் நல்லாவே நடக்குது. கடன் கொடுக்காத, கெட்டு போயிடுவேன். மறக்காம ஞாபகம் வணக்கம். வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் தலைவரா இருக்காரு. வணக்கம் தலைவரே. வணக்கம். எவ்வளவு நல்ல மனுஷன். அதான் ஊரே அவர் பின்னால போகுது. மவராச நல்லா இருக்கணும். சௌக்கியமா? வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அடிச்சா மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது. மீன் குழம்பு. தலைவரே, சாப்பாடு இன்னைக்கு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வைமா. ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கிறீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா, நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சியில கிடையாது. அது சரி தலைவரே, வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை ஒழிப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை ஒழிக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு போ. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன அந்த விண்ணப்பம். அப்பமெல்லாம் இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலான்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு? 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா கருவாடு எடுத்து வை. ஐயா அதெல்லாம் வேணாமா? நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். அம்மா, ஐயோ. அண்ணே அண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க அண்ணே. என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே. வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே. சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. ஐயா கொஞ்சம் இறங்க, இந்த அம்மாவை நான் ஆஸ்பத்திரி கொண்டு போய் விடணும். அதெல்லாம் முடியாது, நானும் அவசரமா போகணும். நீங்க பேசுனது 5 ரூபாய், 10 ரூபாயா தரேன், வண்டி விட்டு இறங்குங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டாஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? இறங்கியா? ஓ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட. உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க ஏய், இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்லன்னா உன் மொட்டை மண்டையில குதிரை எடுத்து அடிச்சிருவேன். தலைய பாரு, முட்டை கோசு மாதிரி. போடா மா, ஏறுங்கம்மா. பாத்து மெதுவா. இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டி வர வேண்டாம்? ரைட்டா ரைட்டு, ரைட்டா ரைட்டு, ரைட் ரைட்டா ரைட்டு, ரைட்டா. தப்பு தப்பு தப்பு. என்ன, எங்க மாமா பொண்ண நான் தொட்டா அதுல என்ன தப்புக்குது? ஐயோ, அத சொல்லல. அவ காலு கோட்ல பட்டுடுச்சு. காலு கோட்ல பட்ட தப்பு இல்ல, இது கண்ணு நான் பட்டாதான் தப்பு. என்ன மாமா, தொட்டு விளையாடுறியா? கையை எடுக்கிறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா மேல சொல்லி மாட்டேங்கிற? நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறதுக்கு கூட உரிமை இருக்குது. எவனும் ஒன்னையும் கேட்க முடியாது. வாடிய கையடுறா. எடுக்கலன்னா உன் கைய நான் எடுப்பேன். இந்த பாரு, உனக்கு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தா வெத்தலமாக்கு தட்டோட வீட்டுல போய் கேளு. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கேட்காத. எங்க வேணாலும் கேட்பேன். நீ யார கேக்குறதுக்கு? தெக்கு திப்பையில. என்னது தெக்கு திப்பையிலா? பாண்டிச்சேரியில இருந்து நான் மெட்ராஸுக்கு வந்துட்டா பாண்டிச்சேரி தெற்கா? ஆடா பாவி, தமிழ்நாடு தெற்கு, நார்த் இந்தியா வடக்குன்னு தான் பேசிக்கிறாங்க. இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தெற்கு வடக்கு பிரிக்கிறான் பாத்தீங்களா? உழைக்க வந்தவனுக்கு இம்புட்டு திமுறா? ஆமா, இது துபாய். இவர் பெரிய சுல்தானு, லயனா எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு. அத நான் புழைக்க வந்துட்டேன். போட்டா பிசுறாத்து.
நீயும் சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற, நானும் ஓட்டுறேன். ஏய், நான் என்னத்துக்கிட்ட சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுறேன்? என் மாமா பொண்ணை கட்டின்னு ரிக்ஷா ஓனர் ஆக போறேன். நீ ஓனர் அப்புறமா ஆகு. இப்ப இவங்க விளையாடணும், நீ இடத்த காலி பண்ணு. ஏண்டா என் பேட்டைக்கு வந்து என்னையே இடத்த காலி பண்ண? ஏண்டா என்ன துணிச்சல் இருந்தா இந்த சீமா கோயிசாமி விட்டு பொண்ண பப்ளிக்ல வச்சுக்கிட்டு நீ சண்டை வலிச்சிருப்ப. இன்னும் கொழுப்பு இருந்தா வெளியூர்ல இருந்து புழைக்க வந்தவன் ஏன் கூட சண்டை போடுவான். ஏன் உழைக்க வந்தவன் சண்டை போடக்கூடாதா? மாமா, அல்ல நீ குடுக்கிற சலுகைதான். கஜா கெட்டவன் மாறி நல்லவன் சொல்ற. சீமா கோவிந்த சாமி சொல்லல, ஊரே சொல்லுது. ஊர்னா தான் சொல்லாதே, அப்படின்னு சொல்லு இப்படியும் சொல்லும். ஊர் அப்படி சொல்லுன்னு அறிவு இருக்குல்ல, அப்படியே என்ன தொட்டு விளையாண்ட. கேக்குது இல்ல, சொல்லண்டா. மாமா மாவள என்ன தவிர வேற எவன் தொடுவான்? மாமா மகன ரோடு பூரா வந்து தொட்டு பார்க்க சொல்லுதா? இப்படி ஒரு மச்சான் எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவங்க அக்காளை நான் கட்டியே இருந்திருக்க மாட்டேன், எட்டியே இருந்திருப்பேன். எல்லா வீட்லயும் மச்சனாலதான் தகராறு. கரெக்டா சொன்னமா. இந்த வர்றா, இன்னொரு தடவை நடுரோட்ல என் பொண்ணுகிட்ட தகராது பண்ண அந்த மாறி அடிச்சன அது பெருசு இல்ல, நானே உன்னை மாறி மாறி அடிப்பேன். மாமா சத்தம் போட்டா சோமாரு கோயில்சாமி புள்ளைய கொக்கன். என்னம்மா என்னங்க? சரோஜா, என்ன கொட்டுற? சக்கரை இந்த டப்பால எறும்பு வச்சிருச்சு, அதான் வெயில தட்டுறேன். எறும்பெல்லாம் செத்துருச்சா? வெயில காஞ்சா செத்துடும். நீங்க தின்னது போக மிச்ச சர்க்கரை தானே எறும்பு மொச்சுது. அத நிழல்ல விட்டுருந்தா தப்பிச்சிருக்கும். வெயில்ல கொட்டி சாகடிச்சிட்டீங்க. சர்க்கரைய மூட்டை மூட்டையா பதுக்கி வச்சுட்டு ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் மேல கால் போட்டு படுத்து தூங்குறானே, அவனை நம்மளால கொல்ல முடியல. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க, கொல்லுங்க. யாருங்க வீட்டுல? நீங்களா? அப்பா இல்ல? அப்பா வெளியே போயிருக்காரு. சிக்ஸா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீங்க கணக்கு பண்ண உங்க அப்பா ஒத்துக்குவாரா? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்காம வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன ஏன் மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல, வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கண்ணா. குடிக்க சொல்றீங்களா? ம். என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போருங்க. குடிங்க. போருங்க. பரவாயில்ல, குடிங்க. போருங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. ச்சே, எதுக்கு? என்னங்க ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட எச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நின்னு யோசிங்க, தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆய்ச்சல கிடைக்கு சக்கராமா.